ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 3 இன்ச்சு கழுத்தகலம் வச்சு நீளம் ஒரு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 3 இன்ச்சுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நான் ஸ்காலப் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் 10 ரூபா காயின் கூட இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேக் பார்ட்டு ஒரு லைனிங் பீஸ் அடியில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நல்ல துணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த பீஸை எடுத்து வச்சு 3 ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பின் குத்திக்கலாம். பின் குத்துனதுக்கு அப்புறமாட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அதே இடத்துல அந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பு வர மாதிரி அப்படியே வளைச்சி அப்படியே திருப்பாமல் ஒரே அளவாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு வர இடத்துல ஊசி அப்படியே குத்தி அதுக்கப்புறமா துணியை திருப்பி அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேப் வச்சு அளந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பு நம்ம எடுக்கும்போது பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அந்த வளை வரும்போது ஒரு இடமா இது பண்ணாமல் அப்படியே வளைச்சி எடுத்துட்டு அந்த ஷேப்பு வர இடத்துல ஊசியை குத்தி திருப்பி எடுத்துக்கிறேன். அதே போல் நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த லைனிங் கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டிச் போட்டையெல்லாம் அதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க இந்த லைனிங் கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணணும்.
இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஷேப்பு வர இடத்துல நம்ம ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இந்த கட்டு கொடுக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து அழகாக வரும் திருப்பி எடுக்கும்போது. அதுக்காக தான் கட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து துணி லைனிங் கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நகர வச்சு உள்ளே திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த ஷேப்பு வர இடத்துல எல்லாம் அந்த ஷேப்பு எப்படி வருதோ அதே மாதிரி அமுக்கு தையல் போடுவேன். இப்போ எல்லா இடத்துலையும் அமுக்கு தையல் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கப்புறமா நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். லைனிங் அட்டாச் பண்ணும்போது லைனிங் வந்து இழுக்காமல் நம்ம ஒரு இடது கையை வந்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே இது பண்ணி அந்த சுருக்கமாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணி கொடுத்தான்னு அந்த இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டேன். இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி இதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டாட்டு பேக்கில் கொடுக்கணும். அதுக்காக ஒரு 2 மடித்து போட்டுட்டு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி மேலே நீளம் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி அதில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.